இந்திக்காரங்களை அச்சு ஓட விட்டுக்கிறாங்க தான் சொல்லணும். நீ எத்தனை வருஷம் கழிச்சு நீ இங்கே வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, இங்கே தமிழர்ன்ற ஒருத்த குரலில் நாங்கள் நிற்போம். அண்ணா சொல்லிட்டு போனது மாதிரி நான் ஏற்றி என் பாட்டம் போகிறான்னா, எங்கள் அப்பா போகிறான்னா, பார்த்தா நான் இன்னைக்கு போராடுறேன், நாளைக்கு என் புள்ள போராடுவான். நீ 1933 வரப்பையும் அச்சு கதற விட்டவன் நாங்கள். நீ இப்போ 100 வருஷம் கழிச்சு மறுபடியும் வரத்துக்கு நினைக்கிற. ஆனாலும் இப்போயும் நாங்கள் அதே வீரியத்தோடு போராடுறோம். பார்த்தியா, வார்த்தைக்கு வார்த்தை நீங்களே இந்திக்காரங்களுக்கும் அதாவது இந்திக்கும் நாங்கள் எதிராள் கிடையாதுரா. நாங்கள் இந்திக்காரங்களுக்கும் இந்திக்கும் அதுவும் எதிராள் இல்லை. பார்த்தா எங்கள் மேலே இந்தி திணிக்கிற பார்த்தியா, அதுக்கு தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இயக்கம் ரொம்ப வலுவாக இருக்கு. இதுக்கு காரணம் வந்து அவங்க குரு யாருன்னு பார்க்கணும். மணிரத்னா ஐயா சிறைன்ற ஒரு படம் பண்ணதுனால, இவங்க அவங்க அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப வீரியமாகவும் ஒரு பொண்ணு அவங்க கோங்கரான்னு பேர் வச்சுக்கிறதுனால ஒருவேளை கோங்கரா சட்னி தெலுங்காரங்களாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம தமிழ் மேலே இவ்வளோ பற்று வச்சு ஒரு சுதா கோங்கரான்றவங்க இவ்வளோ ஆதிக்கமாக அராஜகமாக எந்த இடத்துலையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் 3 பேரை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறது. அந்த பொம்பளையை நான் வீர தமிழச்சியாக தான் பார்க்குறேன். ஒரு இடமா விட்டு வைக்கல, ஒரு இடமா வச்சு செதுக்கி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம தீநகரில் இருக்க எல்லா இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகள் ஓடுது. அதனால் இந்தின்னு நீங்கள் எடுத்துன்னு வாங்க, இந்திக்காரங்க வாழுங்க, வேணான்னு சொல்லல. ஆனால் அது எங்களை வந்து பயமுறுத்துகிற மாதிரியோ எங்கள் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்துகிற மாதிரியோ இருந்தால் பொம்மங்களை ஓத்தா ஓட விடுவோண்டான்ற மாதிரி கோச்சிக்காதீங்க. அவ்வளோ வெறியா எடுத்துருக்கானுங்க. ஏன்னா நிறைய இந்திக்காரங்களும் நம்மளை அடித்து ஓட விடுறதா சமீப காலத்தில் பார்க்குறோம். அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வாழுங்க, வாழ்ந்துட்டு போங்க. பட் எங்களை ஹிந்தி பேச சொல்லாதீங்க அப்படின்றது தான் எங்களுக்கு டென்ஷன் ஆகுது.